ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பக்ரீத்துங்கிறதுனால பக்ரீத்தை முன்னிட்டு பக்ரீத்தோட வீலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஹோம் டவுனான புதுக்கோட்டையில் கொண்டாடக்கூடிய பக்ரீத் செலிப்ரேஷன் தான் என்டையராக வந்து என்னென்ன பண்ணோம். ஸோ இன்னும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணோங்கிறத கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பக்ரீத் நாளான ஜூன் 7 பார்த்திங்கன்னா அந்த விடிய காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் வழக்கம் போல் இந்த ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு, ஆனால் அன்றைக்கான நாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிம்மதியான நாளாக ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதிகாலையில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இதுவும் இல்லாமல் ஒரு சாந்தமான நிலையில் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு ஊரே பார்த்திங்கன்னா. அப்போ வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆச்சு, கூலிங்கான டெம்பரேச்சர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ பக்ரீத்துக்குனால தொழுகை நல்லா ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி மக்கள் வந்து குர்பானி கொடுக்குறதுனால ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகி சீக்கிரம் வந்து தொழுகைகள் முடிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஈத்கான்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டையில் உள்ள மைதானத்தில் தான் நான் தொழுகை போகிறேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 6:15 அந்த சொற்பொழிவுகள் பயான்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த 6:15 அந்த பயானும் 6:30 தொழுகை ஸ்டார்ட் ஆகிறதுனால அவசரமாக காலையில் தொழுகை முடிஞ்ச உடனே ஒரு அரை மணி நேரம் கேப்பில் குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தாச்சு. அப்படியே கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஈத்கா மைதானத்துக்கு வந்தாச்சு. இந்த ஈத்கா மைதானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரபிக் கல்லூரிங்கிறதுனால ஸோ இங்கே கூட்டம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா ஈத்காவுக்கு தான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா. ஸோ நம்ம எப்படியே ஒரு வேளை தொழுது அப்படியே முடிச்சது பாருங்கள், மக்கள் ஒவ்வொரு வாழ்த்திக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த காட்சியை பார்க்குறீங்க. ஒவ்வொரு கட்டி தழுவி வாழ்த்திக்கிறாங்க. முடிச்சுட்டு நம்ம கூட்டம் வந்து வீட்டுக்கு கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஸோ அப்படியே கூட்டத்தினால கொஞ்சம் மெதுவாக தான் நகர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இடம் கொஞ்சம் சின்ன இடம்னால வாசல் வந்து வெளியில் போகிறது கொஞ்சம் நகர்ந்து மெதுவாக தான் போக இருந்துச்சு. மக்கள் ஃபோட்டோ எடுக்கிறது, ஒருத்தர் வாத்திக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வியூ. காலைல இந்த வெயில் வரும், ஆனால் செம்ம கூலிங்காக இருந்துச்சு. அன்றைக்கி டேவே நல்லா கூலிங்காக இருந்துச்சு. வெயில் ஸ்டார்ட் ஆனாலுமே இந்த வெயில் முன்னாடி தெரியும். ஈத் டயத்துலலாம், ரம்ஜான் டயத்துலலாம் வரும்போதெல்லாம் வெயில் நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் இது அவ்வளோ வெயில் தெரியலை இன்றைக்கி அடிச்சுமே பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபுல் மாஸ்க் வியூ பார்க்குறீங்க பாருங்கள். ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். புதுக்கோட்டையில் இந்த மாஸ்க் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அதோட ஒயிட் ஆங்கிள் ஷாட் வந்து லேட்டராக போடுறேன் நான். அப்படியே பாருங்கள். ஸோ மக்கள் பாருங்கள், அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் வந்து இஸ்லாமிக் ஆர்கிடெக்சருடைய இதில் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்கான் ஸ்டைலு, அப்புறம் வந்து இந்த துருக்கி ஸ்டைல் பேஸ்டு ஆர்கிடெக்சரில் கட்டியிருப்பாங்க. இந்த ஒயிட் ஆங்கிள் ஷாட் பார்க்குறீங்க பாருங்கள். ஸோ முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வந்து தொழுகை முடிச்சுட்டு வெளியில் உள்ள மக்கள்கிட்ட, தேவையுள்ளவங்கள்ட்ட மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணத்தையோ இல்லை பொருட்களையோ கொடுத்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஏன் மக்கள் அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறாங்கன்னா, அன்றைக்கி குர்பானியோடைய நாளாக இருக்கனால. ஸோ அன்றைக்கி மக்கள் வந்து அவசரமாக சீக்கிரம் போய் வீட்டுக்கு போய் கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கும். அதனால் வந்து யாருமே நின்று பேசலை. இல்லைன்னா ரம்ஜான் டைம்லாம் நின்று பேசுவாங்க மக்கள். ஸோ இங்கே பார்க்குறீங்கன்னா அந்த பேசுகிறதுக்கான இடம் இல்லை. டக்கு எல்லாம் வீட்டில் கிளம்புற நிலை தான் புரியாக இருக்குந்தாங்க. ஏன்னா வந்து வீட்டில் நிறைய வேலை வந்து பக்ரீத் டயத்தில் இருக்கும், ரம்ஜான் டயத்தில் வேலை இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா மக்கள் நின்று பேசக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்து மெதுவாக போகிறது தான் பார்க்குறோம். வேகமாக போகிறது தான் பார்க்குறோம். எல்லாம் சீக்கிரம் கிளம்புறது தான் இருக்காங்க. நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி குர்பானியோடைய தேவைகள் இருக்கும். ஆனால் இங்கே சில மக்கள் பேசுகிறாங்க. அதனால் என்னடா நின்று பேசுகிறாங்களே, பேசவே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஸோ அது சில குரூப்ஸ் நின்று பேசுவாங்க. ஆனால் மக்கள் பெரும்பான்மையாக அன்றைக்கி சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போக தான் பார்ப்பாங்க. ஏன்னா வீட்டில் அந்த தேவைகள் இருக்கலாம். நான் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே எனக்கு ஒரு கம்மங்குள்ளே குடிச்சிட்டு நம்ம அண்ணன் கடையில் வந்து முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த கம்மங்குள் கூட இங்கே குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் என்னோடய ஏரியாவில் தொழுகை இருந்துச்சு. நான் திடல் ப்ரிஃபர் பண்ணுறதுனால திடலுக்கு போயிட்டேன். அது கொஞ்சம் ஏர்லியராக இருக்கிறனால கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. நான் அப்படியே அங்கே தொழுகை போயிட்டு இந்த வயசானவங்க இந்த சரௌண்டிங் ஏரியாவில் உள்ளவங்களாம்
இந்த பள்ளிவாசலில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்க இங்கே தொழுவாங்க. எல்லாமே கன்வீனியன்ட்டு தான். பட் திடலில் தொழுகிறது ப்ரிஃபரபிள்னால நான் அங்கே போயிட்டேன். ஸோ மக்கள் பார்த்திங்கன்னா அது உள்ளே தொழுதுகிட்டு இருக்காங்க. தொழுகை முடிச்சு இப்போ தொழுகை முடிஞ்சிருச்சு, மக்கள் வெளில வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் உள்ள ஒரு பள்ளி. ஸோ அங்கே மக்கள் வந்து தொழுகை முடிச்சுட்டு வெளில வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே கொஞ்சம் லேட்டு தான், 7:30 தான் தொழுகை ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நான் ஏர்லியராகவும் ப்ரிஃபர் பண்ணேன். அதே நேரத்தில் திடலுங்கிறதுனால நான் அங்கே போயிட்டேன். அதே நேரத்தில் பெண்கள் வந்து தொழுது வெளில வர்றதையும் பார்க்குறோம். ஸோ பெண்கள் அலௌடான்னு கேட்குறவங்களுக்கு வந்து இதை பார்த்துக்கலாம். பெண்களும் அலௌடு தான். ஸோ எல்லோரும் முடிச்சுட்டு மக்கள் வெளில வந்துக்கிட்டு அவங்களுடைய வீடுகளுக்கு தேவைகளுக்கு போயிட்டுருக்காங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிஞ்சு எண்ணுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி அந்த நாள் ரொம்ப சிறப்பாகவே போச்சு. உங்களுக்கும் அப்படி போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தமிழ் வீடியோ கம்பெனேஷன்.